வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா, காவேரி விஜய்கிட்ட எனக்கு இன்னமும் ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி குடிக்கிறாங்க. ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க காவேரி. அதே நேரத்துல பசுபதி இப்போ அவரோட பையனுக்கு கால் பண்றாரு. சொன்ன பிளான்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேக்குறாரு. இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா நிவினை நம்ம தூக்கிடலாம்ப்பா அப்படின்னு சொல்றாரு அவரு. இந்த விஷயத்த பத்தி நீ ராகினிட்ட சொல்லவே கூடாது அப்படின்னு பசுபதி சொல்லிட்டு இருக்கிறாரு. சொன்னா உன்னை இன்னைக்கு நைட்டு கடத்த போறாங்களா அப்படின்னு அந்த லூசு அவங்கிட்டே கூட சொல்லி வைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ராகினி தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நிவினே சொல்லிட்டு இருக்கா. இல்ல அப்படின்னா அவளுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு பசுபதி. தேவையில்லாம 50 லட்சம் ரூபாயை வேற ஏமாத்திட்டு நிக்கிறா அப்படின்னு சொல்றாரு. பசுபதி பையன் இப்போ பசுபதியில கேட்டுட்டு இருக்கிறாரு. காவேரியும் விஜயும் கொடைக்கானல் தான் வந்திருக்கிறாங்க போல அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, நல்லா ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கிறா. ஊர் சுத்தட்டும், ஒரு நாள் அவளுக்கு இருக்க ஆப்பு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு பசுபதி. இதுக்கிடையில இப்போ காவேரி நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. அதனால நல்ல போதையில பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே நீ அழகுதாயா அப்படின்னு சொல்றாங்க விஜயை பார்த்து. நீயும் அழகாதான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு விஜய். அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நான் தான் இந்த உலகத்திலேயே பேரழகி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க காவேரி. ஆமா, அப்புறம் நீங்க எதுக்கு கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க காவேரி. இது மட்டும் கரெக்டா கேளு அப்படின்னு சொல்றாரு விஜய். ஏதாவது லவ் ஃபெயிலியரா அப்படின்னு கேக்குறாங்க காவேரி. அந்த மாதிரி எந்த கதையும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு விஜய். கொடைக்கானல்லே பெரிய ஹீரோயின் மாதிரி சுத்திட்டு வந்திருக்கிற, உனக்கும் நிறைய லவ் ப்ரப்போசல்லாம் வந்திருக்குமே அப்படின்னு கேக்குறாரு விஜய். நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய பேர் லவ் லெட்டர் கொடுப்பானுங்க, ஆனா எனக்கு ஒரு ஆள் கூட கொடுத்தது இல்லை அப்படின்னு சொல்றாங்க காவேரி. ஏன்னா என்னை பார்த்தா அவ்வளவு பயம், நான் பையன் மாதிரில சுத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி. எனக்கு இருந்தது ஒரே ஒரு லவ் தான், அதான் நிவின் அப்படின்னு சொல்றாங்க. நிவின் என்னோட டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க காவேரி. நிவினை நீ எப்போ மீட் பண்ணுன அப்படின்னு விஜய் டீட்டெயிலா கேட்டுட்டு இருக்கிறாரு. காவேரியுமே இப்போ மனசு விட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. போன வருஷம் தீபாவளி அப்ப நான் வழுக்கு மரம் ஏறினேன், அப்பதான் நிவின் என்ன பாத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய போட்டோஸ் எடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. நிவினோட ஹோம் ஸ்டேல தான் நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணினேன். நிவினோட அம்மாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது, திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிவின் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க காவேரி. ஒரு நாள் அவர் வந்து என்கிட்ட லவ் சொன்னாரு, ஆனா நான் நோன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா என்னோட குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி, எங்க அப்பா அப்பதான் இறந்திருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க காவேரி. இந்த நேரத்துல எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தது என்னோட குமரன் மாமாவும் நிவின் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க காவேரி. உங்க சொல்ற கதைய ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்கிறாரு விஜய். 2 பேரு தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்னைக்குதான் லவ்வுக்கு ஓகே சொன்ன அப்படின்னு கேக்குறாரு விஜய். நிவின் அந்த தியேட்டர்ல வச்சு ப்ரப்போஸ் பண்ண விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க காவேரி. நிவின் காவேரி 2 பேரும் ஒன்னா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அதுக்கப்புறமா நடந்த கல்யாணம் எல்லாத்தையும் பத்தியுமே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. காவேரி நிவின் 2 பேரையும் விஜய் சேர்த்து வைப்பாரா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.